தொடர் கனமழை காரணமாக தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் 500 ஏக்கர் சம்பா தாளடி சாகுபடியானது பாதிப்படைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாற்று நட்டு சுமார் 30 நாட்களே ஆன நிலையில் இளம் சம்பா தாளடி பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி சேதமடையக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. தஞ்சை மாவட்டத்தில் அம்மாப்பேட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் 50 ஏக்கருக்கு மேல் விளைநிலங்கள் பாதிப்பு. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழையான காரணமாக பூதலூர், அம்மாப்பேட்டை, வெட்டிக்காடு, பட்டுக்கோட்டை, பேராவூர்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடவு நட்ட அந்த இளம் பயிர்களே நீரில் மூழ்கியுள்ளது. மேலும் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தின் கடமடை பகுதியான அம்மாப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை, விழுதியூர், உக்கடை, புத்தூர், கோவிந்தநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேல் நடவு நட்டு 30 நாட்களான சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி தஞ்சை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் ஓரம் உள்ள வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாராத காரணத்தினால்தான் மழைநீர் தேங்கி படியாமலே பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக தூர்வாரி மழை நீரை வடிய செய்ய வேண்டும். இல்லாத பட்சத்தில் உரிய இழப்பீடு நிவாரணம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மேலும் மறியல் போராட்டத்திலும் ஈடுபடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றன. ஏக்கருக்கு 20,000 செலவு பண்ணியிருக்கோம், இருந்தாலும் எங்களுக்கு இழப்பீடு தொகை மேலும் 50,000 வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கும் மற்றும் நிர்வாகத்துக்கும் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்றாங்க விவசாயிகள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.